இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஸ்ரீ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் நீங்கள் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து அதை இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கும், அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் கார்டை அப்படின்னு சொல்லி. அது எதுக்காகனா, நீங்கள் 10 இயர்ஸாக ஆதார் கார்டை எந்த ஒரு அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் இமீடியட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் வச்சு நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். இதுக்காக நீங்கள் ஒரு தனியாக ஒரு இ-சேவை மையமோ இல்லை வேற ஒரு ஜெராக்ஸ் கடைக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபையும் உங்கள் ஐடி ப்ரூஃபையும் உங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாவே உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் ஆகிடும். இப்போ இது யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, 10 இயர்ஸாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க ஆதார் கார்டை எடுத்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது நேம் அப்டேட்டோ இல்லை ஃபோட்டோ அப்டேட்டோ இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது போல் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. எதுவுமே பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இந்த அப்டேட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சைட்லேயே வந்து ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதை டிசம்பருக்குள்ளவே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட்ல அப்டேட் பண்ணலாம். அது எப்படி அப்டேட் பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பான வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையானது 2 டாக்குமெண்ட் தான், அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும். இது 2 இருந்தாவே போதுமானது. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இது போல் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். myAadhar.udai.gov.in அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லாகின் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே அந்த கேப்சா கொடுத்துருக்கு பாருங்கள், அதை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த சென்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓடிபி உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கீழே இருக்கிற அந்த லைனில் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது போல் தான் ஓப்பன் ஆகும் விண்டோ. இந்த விண்டோவில் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதோடைய கடைசி டேட் வந்து 14/12/2023. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து இதுக்கு காஸ்ட்டு போடுவாங்களா இல்லை மறுபடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்க மாட்டேது இப்போதைக்கு தெரியல. ஏன்னா இது நிறைய வாட்டி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க பேமெண்ட் போட்டு இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்டேட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று, ஐடி ப்ரூஃப் ஒன்று இருந்தாவே போதும். இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு வரும், அந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அங்கே காட்டும். அது கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு ஐ வெரிஃபை தட் த அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி, உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிக்கு என்ன டாக்குமெண்ட் வைக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க, டிரைவிங் லைசன்ஸு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, அது போல் நிறைய இருக்கும். பேன் கார்டு கூட இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஐடி ப்ரூஃபாக வைக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேன் கார்டு செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு வியூ டீட்டெயில்ஸ் அது கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ண சொல்லுவோம். கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். அந்த இடத்துல நீங்கள் ஐடி ப்ரூஃப் எது வச்சுருக்கீங்களோ அந்த பிடிஎஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் ஓகே ஆகி 100% ஓகேன்னு வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வைக்கிற ஃபார்மேட் சரியில்லைன்னா அது வந்து எரர் காட்டும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 100% க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஆனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், POA ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதே போல் தான் அந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட், இது போல் நிறைய இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து பேங்க் பாஸ்புக் வைக்கிறதுனால நான் பேங்க் பாஸ்புக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அண்ட் அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துக்கு போய்டும். நீங்கள் வச்சுருக்கிற அந்த அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. அது ஓகே கொடுத்ததுக்கப்புறமா தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் அப்படின்னு சொல்லி அந்த டேட் வரைக்கும் அது விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண சொல்லி அந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது டவுன்லோட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லைனா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஆதார் நம்பர், எஸ்ஆர்என் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் அண்டு அமௌண்ட் பெய்டுன்ற இடத்துல பாருங்கள் 00 இருக்கும். அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்றதுனால 0 இருக்குது. இதுவே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து காசு கட்டி தான் அதை அப்டேட் பண்ணுன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளோ அவங்க சொல்கிறாங்களோ அந்த காசை கட்டி தான் அப்டேட் பண்ணுறாப்புல ஆகிடும். அதனால் இந்த டேட் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இந்த அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் வச்சு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது இது போல் தான் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஆதார் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லி மெசேஜ் வராது. இதுக்காக நீங்கள் இ-சேவை மையம் போய்ட்டு நீங்கள் க்யூவில் நின்று பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து அப்படியே இதை பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.